தம்பி கொஞ்சம் தள்ளி உட்கார். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சார்ஜர் கொஞ்ச நேரத்தில் கொடுத்துட்றேன். கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. அத ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு 3 ரவுண்டு போட்டேன். சரக்கு போட்டதால தான் சத்தம் போட்டு பேசுறேன்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பா இல்லை. நான் உண்மையை பேசினது சரிதான். அது புரிஞ்சா போதும். अरे संजीव भाई, अरे ये तो मसाला रिपब्लिक फिल्म का हीरो. हाय 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 मॉयबूर हुकी. प्लीज कम. मॉयबूर हुकी அதர் கொஞ்சம் வழி விடுங்க. அஸ்ஸாம்ல இருந்து கேரளா போய் ஒரு படம் நடிச்சு பெரிய ஹிட் ஆன ஹீரோ இவரு, தெரியுமா? எல்லாரும் அவருக்கு ஒரு ஓ போடுவோமே என்ன? थैंक यू ଭଲ ଲାଗିছে. கேரளால கண்டிப்பா நீ ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிடுவ. ஆனா தயவு செஞ்சு முதலமைச்சர் ஆகுறன்னு வந்து நின்னுடாத என்ன? ஓகே. வாழ்க்கையில பெரிய விஷயங்கள்னு எதுவுமே இல்லை டோலி ஆண்டி. சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருசாகுது. அதை பார்த்து ரசிக்க கத்துக்கணும், மனசை திறந்து பாராட்டணும். அப்பதான் வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். தம்பி என்ன வேணும் சார்? ஒரு பழம் எடுத்துக்கிறேன். சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. ஓகே. அதை பத்தி கேளு. அதை பத்தி இருங்க. பக்கத்துல ஒரு தடவை சொன்ன புரியும். சாப்பாடு சரி வாடா. சாப்பாடு. பழனி மலை முருகா நம்பர் கிடைச்சிருச்சு. எல்லா ரெட்டிங்கிறதா அவரோட பேர். சந்திரகிரியிலேருந்து இந்த ஆளை நம்ம கூட தான் வருவான். கரெக்ட் ஸ்பாட்டு இவனுக்கு மட்டும்தான் தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் அவனும் கூட வர்றது நல்லது தானே. கோட்டூர்புரத்தில் இருக்கிற கோகிலா பார் தான் சென்னையில் இருக்கிறதுலேயே பெஸ்ட் பார். ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் மட்டும் போகிற கோகிலா பாரோடைய நட்ராஜன் முதலாளி எதுக்காக ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து அதுவும் பாத்ரூம் பக்கத்தில் நிற்கிறீங்கன்னு நான் கேட்க போகிறதில்ல. எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, எதுவும் கேட்க போகிறதில்ல. எல்லாம் எனக்கு தெரியும். இந்தாங்க இதை பிடிச்சிக்கோங்க. சாமியாரா இருப்போரோ? இதென்ன பிரசாதமா? நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா என்ன? வெச்சன்னா வேண்டாம்ல. என்னவா இருக்கும் புரியலையே. நிம்மதியா மூக்கு பொடி போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏத்து யோ போயா. இந்த தடவையும் போச்சா? எங்க தானே இருந்தா, எங்க போனாலும் சாப்பிட்டார்ல, ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாரோ. யாராவது வராங்களான்னு பாரியா. யாரும் இல்ல. ஹலோ ஹலோ சாமி, நான் தான். நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி நடந்துருச்சுங்கயா. என்ன ஆச்சு? ஒருத்தர் இதுல வந்து ஏறி இருக்கான். பயப்படாதீங்க. 40க்கும் 70க்கும் நடுவில் ஒரு நம்பர் சொல்லுங்க. 40க்கும் 70க்கும் நடுவுலையா? ஆமா. 50 போயா. 69. கும்பராசி. பிரச்சனைகள் சுனாமி மாதிரி வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லன்னா இல்லாட்டி. ஹலோ ஹலோ. மெதுவா ஆளுங்க இருக்காங்க. ஆயிடுச்சு. சார் ஒரு நிமிஷம். என்ன? நாங்க எங்க போறோம்னு சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அதை என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? நாங்க எங்க போறோம் எதுக்காக போறோம்னு உனக்கு தெரியும்னு தானே சொன்னேன். அப்ப சொல்ல வேண்டியதானே? ஆ அப்போ சொல்லிட்டா? ஆ, நீங்க எங்க போறீங்களோ அதே இடத்துக்கு தான் நானும் போய்கிட்டு இருக்கேன். அங்க வச்சு பேசிக்குவோம். மொத்தம் எனக்கு இருந்த 16 பாரை மூடிட்டானுங்க. என்னது? மொத்தம் 16 பாரை மூடிட்டானுங்க. ஆ, பணத்தை கொடுத்து என் பாரை திறந்துடலான்னு நான் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து நான் ஒரு வழி ஆயிட்டேன். அப்பதான் மாடசாமிங்கிற ஒரு சாமியாரு நாகமணி எடுத்து பூஜை அறையில வச்சா எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னாரு. அவர் சொல்றதெல்லாம் சரியா நடக்கும். சரியா? பிரச்சனை தீர நாகமணிக்கும் கிடைச்சே ஆகணும். அப்பதான் ரத்தனகிரியில இந்த மணி இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. குலதெய்வம் சாமி சத்தியமா நாங்க அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். உங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்காக உங்களுக்கு என்ன வேணும்னு நான் தரேன். இங்கதான் வச்சிருக்கேன். இங்கதான் வச்சிருக்கேன். என்ன முதலாளி இது கேட்குறீங்க நீங்க? இதை பார்த்தாலே தெரியலையா? கோட்டூர்புரம் கோகிலா பார் ரிசர்வேஷன் சார்ட்ல பார்த்தோன்னு பேரு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் மேட்ரு. மற்றது எல்லாத்தையும் நீங்களே தான் சொன்னீங்க. நான் எதுவும் பேசல. செல்லம், அப்புறம் ஒரு அட்வைஸ் சொல்றேன். கொலை கொள்ளை நாகமணிக்கு எடுக்கிறது மாதிரி திருட்டுத்தனமான வேலைகள்லாம் போகும்போது இந்த மாதிரி டீட்டெயிலாம் எடி பாக்கெட்ல வச்சுக்க கூடாது. ஓகே? எத்தனை தடவை கூப்பிட்டேன் தெரியுமா? ஏன் நீங்க போனை எடுக்கல? இங்க சமைக்கிறது கூட ஒண்ணும் இல்ல. நான் சிம்மா மாத்திட்டேன். இதுதான் புது நம்பர். இப்படி சிம்ம மாத்தி வீட்டை மாத்தி எத்தனை நாள் வாழ்வீங்க? வேற என்னடி பண்ண சொல்ற? நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோம்ல. காலையில இருந்து நாம இந்த ட்ரெயின்ல தான் இருக்கோம். பார்த்துருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அதான் அதான் எங்கேயோ. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு காடு மாதிரி தான். உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கம்பார்ட்மெண்ட்ல நம்ம கூட வர்ற பயணிகளை யோசிச்சு பார்க்கலாம். சிரிச்சு பேசிக்கிட்டு இது வரைக்கும் ஒரு பகல் கழிஞ்சிருச்சு. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும்? ஆண்ட்ரூஸ், டோலி ஆண்டி, அவங்க 2 பசங்க. மூத்தவன் ஹார்ட் பேஷண்ட், ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்போவும் ஃபோனில் அழுதுகிட்டே பேசுகிற வீட்டுக்காரர் மேலே வழக்கு போட்டிருக்கிற சூசம்மா பாம்பேல நேர்ஸாக இருக்காங்க. இப்போ கேன்சர் பேஷண்ட். புருஷக்கிட்ட இருந்து சொத்தை வாங்கி ஆகணும். ஏன்னா 2 பொம்பளை பசங்க. நீரஜ், அமலா. பழக்கமே இல்லாத மாதிரி காட்டிக்கிற 2 பேர். அவங்க பழக்கத்துக்கும் காதலுக்கும் வாட்ஸ்அப்புடைய துணை இருக்குன்ற தைரியம். நாகமாணிக்கத்தை தேடி கிருஷ்ணகிரியை சேர்ந்த நடராஜனும் சந்திரமோகனும் தான் நடித்த முதல் படத்தை அம்மாவுக்கு காட்டணும்னு அசாமுக்கு போயிட்டு இருக்கிற மங்கள். அப்புறம் கூடங்குளத்தில் போராடிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக வழக்கு போடுறதுக்காக மும்பைக்கு போய்கிட்டு இருக்கிற இடிந்த கதை லூர்து மாதா கோவில் பாதிரியார் ஃபாதர் ஏசுராஜன். இவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத நம்ம 2 பேர். நீங்கள் அசாமுக்கு போயிருக்கீங்களா? நான் சின்ன வயசில் அங்கே இருந்திருக்கேன். ஒய்ஃப் அந்த ஊர் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தடவை நான் அங்கே போயிருக்கேன். 2 மாதம் அங்கே இருந்தேன். வாட் அ பியூட்டிஃபுல் லேண்ட். அங்கே தான் பூபன் ஹசாரிகாவை நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். யூனோ, I'm an animator by profession. பூபனோட 2 பாட்டுகளுக்கு நான் அனிமேஷன் பண்ணியிருக்கேன். বিস্তীর্ণ পাররে অহংখ জনরে হাহাকার. சோட்டே, இன்னைக்கு ட்ரெயினில் ஒருத்தனை பார்த்தேன். சந்தேகப்படும்படியான பேர் வழி. எனக்கு நல்லா தெரியுது. இவனை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்க? বিস্তীর্ণ পাররে অহংখ জনরে হাহাকার. இளவேனில்